ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் ஒரு பகவத் ஸ்லோகம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரிஷிகேஷவர் பகவான் புலன்களின் அதிபதி அப்படிங்கிற ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இன்றைக்கி அத்தியாயம் 1 பதம் 15 பாஞ்சசன்யம் ரிஷிகேஷோ தேவ பத்தம் தனஞ்சய பௌட்ரம் தம் மௌ மகாசங்கம் பீமகர்ம விருகோதரக. மொழிபெயர்ப்பு: பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாஞ்சசன்யம் என்னும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கையும் பெரும் தீக்காரனும் வீரதர சாகங்களை புரியுமான பீமன் பௌட்ரம் என்னும் அச்சமிட்டும் சங்கையும் முழங்கினார். அதாவது ஹரே கிருஷ்ணா, இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷிகேசவர் அப்படிங்கிற பேர் கிருஷ்ணருக்கு இதில் ஸ்லோகத்தில் சூட்டப்பட்டுள்ளது. ரிஷிகேசவர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம புலன்களோட அதிபதி, நம்ம புலன்களோட தலைவர். நம்ம ஒவ்வொரு புலன்களும் பார்த்திங்கன்னா பகவானுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது நமக்கு கரெக்டான நிலையிலேருந்து நம்ம செயல் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஆனந்தத்துக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு உயிர் வாழியும் பார்த்திங்கன்னா பகவானோட அம்சம். இது பகவத்கீதையில் 15வது 7வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். ஒவ்வொரு உயிர் வாழியும் பகவானோட அம்சம். அதே மாதிரி நம்ம புலன்கள் பகவானோட கீழ்ப்படிய வேண்டிய இந்த புலன்களை நம்மளோட இச்சைக்காக பயன்படுத்தவும் நம்ம துன்பப்படுகிறோம். பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அடைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த புலன்கள் நம்ம கட்டுப்படும். நம்ம மனசும் அமைதியாகும். நம்ம சரணாகதியை பொறுத்து நம்ம இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழலாம். சரணாகதி இல்லாத போது மனசில் குழப்பம், கவலை இதெல்லாம் தோன்றுது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுக்கு பகவான் தான் தன்னை ஒவ்வொரு செயலும் இங்கே செய்கிறார், ஒவ்வொரு காரணத்துக்கு வேண்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யார் உணர்கிறோமோ அப்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் பகவான்கிட்ட நம்ம புலன்களை நம்ம சரணடைஞ்சிருக்கோம்னு. நம்ம சரணடையாத போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு துன்பம் வருது, ஏன் நம்மளுக்கு இந்த குழப்பம் வருது, வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னு தெரியாமல் இந்த புலன்களோட தூண்டுதனால ஒரு சில செயல் செஞ்சுருக்கலாம். இந்த ஜென்மத்திலே முன்னாடி உள்ள ஜென்மத்தில் அதோட விலை நம்ம துன்பமாக வருது அப்படின்னு உணராமல் இருப்போம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. எந்த அளவுக்கு பகவானோட சரணாகதி அடையுமோ அந்த அளவுக்கு பகவான் தன்னை ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் தான் தன்னை நகர்த்திக்கிட்டு இருக்காதுங்கிறத நம்ம உணர முடியும். அதை நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். நம்மளுக்குள்ள நம்ம சூழ்நிலை சுற்றி இருக்க சூழ்நிலையை கவனிக்கும் போது கடவுள் தான் நம்மளை வழி நடத்துகிறார் அப்படின்னு நம்பிக்கை எப்போ வரும்னா, நம்மளோட சரணாகதியை பொறுத்து நம்மளோட புலன்களை பகவானோட சேவையில் ஈடுபடுத்துறது, நம்மளுடைய சொற்களை பகவானுக்கு அவரோட புகழை பற்றி பேசுகிறதுக்கும், கண்களை அவரோட விக்கிரகத்தை அழகான ரூபத்தை பார்க்கறதுக்கும், நம்மளோட கால்கள் பகவானோட கோயில் நடப்பதற்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கை கால்களை இந்த மாதிரி அவரோட சேவைக்கு ஈடுபடுத்தும் போது நம்மளோட மேலும் இந்த மனசையும் அவர் நினைக்கிறதுக்கு, அவர் நாமங்களை சொல்வதற்கும், அவர் நினைப்பதற்கும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம புலன்கள் தூய்மை அடையும். அப்புறம் ஒவ்வொன்றும் பகவான் நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இல்லைனா நம்ம மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம மனசில் குழப்பம் இருக்கும், கவலை இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பகவான்கிட்ட நம்ம சரணாகதி, நம்ம புலன்களை சரணாகதி நம்ம பண்ணலை. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற நம்மளோட பேராசை காரணமாக மற்ற வழியில் பயன்படுத்தினால நம்மளோட துன்பத்துக்கு அது காரணமாகுது அப்படிங்கிறது இங்கே இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. மேலும் அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு பேர் உண்டு. வாசுதேவர்னு பகவான் அழைக்கிறோம். அவர் வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்த மகன் அப்படிங்கிற வாசுதேவர். அப்புறம் யசோதநந்தன்னா யசோதா மாதா அவரை வளர்த்ததுனால யசோதநந்தனுக்கு பேர் வருது. கோவிந்தான ஒரு பேர் வருது. கோனா புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் கோவிந்தா. நம்ம உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுறோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எப்போம்னா, இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் இருக்கார், நம்ம அவர்கிட்ட சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் வேலை பார்க்குறது இன்னொருத்தருக்கு போய் வேலை பார்த்துட்ருக்கோம். அவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்காம அவரை ஏமாற்றிட்டு பார்க்குறோம். அப்போ இது எப்படி தப்பான ஒரு முறையோ, அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு புலன்களும் இந்த உடம்பாக இருக்கட்டும், ஆத்மா இருக்கட்டும், பகவானுக்கு சொந்தமானது. எப்போ நம்ம அவரோட சேவையை ஈடுபடுத்துகிறோம், அவரை சார்ந்து எப்போ வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லைனா நம்மளோட இன்பத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு இறுதியில் துன்பத்தை தான் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியுது. மேலும் பகவான் பார்த்திங்கன்னா பாஞ்சசன்யம் என்னும் சங்கம் ஊதுறார். ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. எப்படி 2 தாமரை இதழ், அதுக்கு நடுவில் அன்னப்பறவை நீந்தி போனால் எவ்வளோ அழகாக இருக்குமோ, அதே மாதிரி பகவானோட 2 அந்த இதழ்களுக்கு நடுவில் சங்கை வச்சு ஊதும் போது அன்னப்பறவைக்கு அந்த 2 தாமரைக்கு இடையில அன்னப்பறவை இருக்க மாதிரி
பகவானோட 2 இதழுக்கிட இந்த சங்கை வச்சு ஊதும்போது அவ்வளோ அழகாக உள்ளது என்று ஸ்ரீமத் பாகவத்தில் ஆச்சாரியர்கள் வர்ணித்துள்ளார்கள். இந்த மாதிரி பகவானுக்கு அவரோட லீலை பொறுத்து பல பேர்கள் இருக்குது. நீளமான சுருள் முடிய கேசவா என்றும், மது என்னும் அரக்கை கொன்றதனால் மதுசூதனன் என்றும், அவரோட செயலை பொறுத்தும் லீலைகளை பொறுத்தும் அவருக்கு பல பேர் உண்டு. இதில் வந்து ரிஷிகேஷவான்னு பகவான் அழைக்கப்பட்டது. அர்ஜுனனை வந்து வழி நடத்துகிறார். இங்கே தேரோட்டியாக இருந்து அவரோட புலன்களையும் அவரோட மனசையும் வந்து அர்ஜுனன் வழி நடத்துகிறார். அர்ஜுனன் வெறும் கருவியாக இருந்து அவர் செயல்படுகிறாருங்கிறது இந்த சுலகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தனஞ்சயான்னு ஒரு பேர் உண்டு. ஒரு சமயம் வந்து தர்மராஜ் அவரோட அண்ணன் வந்து பெரிய யாகம் நடத்துறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தது. அப்போ அர்ஜுனன் வந்து பல வழியில் அவருக்கு பணம் திரட்டி அந்த யாகத்தை நடத்துறதுக்கு அவருக்கு உதவி பண்ணதுனால தனஞ்சயன், மிகப்பெரிய ஒரு வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் தனஞ்சயன் வந்து அவருக்கு பேர் வந்தது. இதுவும் அந்த சுலோகத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய இன்றைக்கி சுலோகத்தில் அது வந்து அவருக்கு தனஞ்சயான ஒரு பேர் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்த சாரதின்னு ஒரு பேர் உண்டு அர்ஜுனனுக்கு. இல்லை பகவானுக்கு என்ன காரணம்னா அவருக்கு வந்து அவர் தேர் ஓட்டினால பார்த்த சாரதி. பிருதா அப்படிங்கிறது குந்தி தேவியை குறிக்கும், அர்ஜுனோட அம்மா. அதனால் அது பிருதாவின் மகனே அப்படின்னு கூட பகவான் அர்ஜுனன் வந்து பல சமயம் இந்த பகவதில் அழைப்பார். இந்த மாதிரி அவங்களோட செயல்கள் அவங்களோட லீலையை பொறுத்து பல பேர்கள் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அதனால் பகவான் இருக்கிறதுனால பாண்டவருக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது இவங்க சங்கு ஒளி மூலமாக வந்து அவங்களுக்கு பகவான் தெரிவிக்கிறார். பகவான் சங்கு ஊதும் போது அவங்களோட இதயங்கள்லாம் பதறுகிறது அப்படிங்கிறது சுலோகம் மூலமாக நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை நம்ம இன்னொரு சுலோகம் மூலமாக நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.